கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. மீண்டும் ஒரு விஷயம் ஆண்டவர் என்னோட மதியில கொண்டு வந்திருக்கிறார். கடந்த வாட்டி என்ன மெசேஜ் கேட்ட ஞாபகம் இருக்கா? கடந்த வாட்டி லாஸ்ட் டைம் வரும்போது என்ன மெசேஜ்? தேவ சித்தம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வார்த்தை என்ன பண்ணோம்? ஃபஸ்ட்டு புரியல. நான் உலகத்தான் அல்ல. அடுத்த மெசேஜ் அடுத்த வாட்டி வரும்போது தேவ சித்தம். எடுத்து வாசிங்க. 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நம்முடைய தேவன் உங்களை தமது அழைப்புக்கு பாத்திரராகவும் தமது தயவுள்ள சித்தம் முழுவதையும் விசுவாசத்தின் கிரியையும் பரமாய் உங்களிடத்தில் நிறைவேற்ற வேண்டும் என்று எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஓகே, இந்த அதிகார தொடக்கத்தை பார்த்தீங்கன்னா 3 பேர் எழுதுவாங்க. இந்த அதிகாரத்தை அப்படிதான் இருக்குது இல்லையா? தெசலோனிக்கேயர்களுக்கு பவுலும் சில்வானும் தீமோத்தேயும் 3 பேர் சேர்ந்துதான் எழுதுறாங்க. எழுதுக்கும் பொழுது இந்த கடைசி வசனத்தில் சொல்றாங்க, நம்முடைய தேவன் உங்களை தமது அழைப்புக்கு பாத்திரராகவும் தமது தயவுள்ள சித்தம் முழுவதையும், அதை அண்டர்லைன் பண்ணிட்டேன், தயவுள்ள சித்தம் முழுவதையும். இன்னைக்கு பார்க்க போற செய்தியின் தலைப்பு என்னன்னா தேவ சித்தம் பார்ட் 2. வாட்டி பார்த்தது முதல் பாகம், 2வது பாகம். ஏன் ஆண்டவர் திரும்ப திரும்ப உங்களுக்கு ஞாபகப்படுத்துறாரு அப்படின்னா, தேவ சித்தத்தை செய்யணும் நீங்க அப்படின்றதுக்காக உங்களுக்கு அதை திரும்ப திரும்ப ஆண்டவர் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். இப்போ இதுல பார்க்குறோம் இல்லையா, தமது தயவுள்ள சித்தம் முழுவதையும். பாதி சித்தம் செய்யறது இல்லை, முக்கால் சித்தம் செய்யறது இல்லை, என்னால இது முடியும்ப்பா இதை நமக்கு செய்யற, அது கிடையாது. சித்தம் முழுவதையும் செய்யணும். அதுதான் ஆண்டவருடைய சித்தம் உங்களுக்கு குறித்து, என்னை குறித்து. இல்லைண்ணா என்னால் இவ்வளவுதான் முடியும், அது அது ஒரு காலம். என்னால் இவ்வளவுதான் முடியுன்றது ஒரு காலம். இப்ப அப்படி கிடையாது. இது என்ன காலம்னா, என்னை பலப்படுத்துகிற எல்லாவற்றையும் எனக்கு முன்னாடி இருந்த காலம், தன் சுய பலத்துல செஞ்ச காலம். அப்போ அவ்வளவுதான் செய்ய முடியும்னா ஓகே. இப்போ நீங்க செய்ய வேணாம், உங்களை பலப்படுத்துகிறதுக்கு ஒருத்தர் இருக்கிறாரு. அவரு கூட இருக்கிறதுனால நீங்க எப்படிதான் செய்யணும்? சித்தத்தை முழுசாதான் செஞ்சு முடிக்கணும். முழுசா செஞ்சு முடிக்கலன்னா உங்களை முழுசா செஞ்சு போற வரைக்கும் விட மாட்டார். சரியா? நம்ம இன்னைக்கு ஒரு 4 பேரை பார்க்க போறோம். 4 பேரை பார்க்க போறோம். அந்த 4 பேருடைய வாழ்க்கையில நம்ம கத்துக்க போறோம். தேவ சித்தம் எப்படி அவங்க வாழ்க்கையில நிறைவேற்றினாங்களா இல்லையான்னு தான் பார்க்க போறோம். ஆனா தேவ சித்தத்தை நீங்க நிறைவேற்றணும் அப்படின்னா அந்த 12வது முதல் பகுதியை வாசிங்களேன். நம்முடைய தேவன் உங்களை தமது அழைப்புக்கு பாத்திரராகவும். தேவ சித்தம் செய்யணும்னா ஃபர்ஸ்ட் நீங்க யாரா இருக்கணும்? அழைப்புக்கு பாத்திரவானா இருக்கணும். அப்படின்னா என்ன இருக்கணும்? அழைக்கப்பட்டவனா இருக்கணும். அந்த அழைப்புக்குரிய பாத்திரவானா இருந்தாதான் தேவ சித்தத்தை செய்யணும். சரியா? ஒன்று தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அப்ப அழைப்புக்கு பாத்திரவானா இருக்கணும் அப்படின்னா உள்ள ஃபர்ஸ்ட் கேரக்டர் என்னன்னா உண்மை. பவுல் சொல்றாரு இல்லையா, என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி. இந்த வார்த்தையை உங்களுக்கு ஆண்டவர் சொல்றாருன்னா உங்களை எல்லாரையும் ஒரு உண்மை உள்ளவர் என்று எண்ணி என் பிள்ளைகள் என் சித்தத்தை செய்வாங்க. அதுக்கு தான் இந்த இடத்துல கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்குறேன். அதெல்லாம் ஏன் கற்றுக் கொடுக்குறாருன்னா உங்களை உண்மை உள்ளவர் என்று எண்ணி. அதுக்கு அடுத்த வசனம் வாசிங்க கீழே. முன்ன எப்படி இருந்தேன்? துன்பப்படுத்துகிறோம் தூஷிக்கிறோமா இருந்தேன். நம்மளும் அப்படிதான் இருந்தோம். முன்னே நம்ம அப்படி இருந்தோம். ஆனா இப்ப அப்படி இல்லை. ஏன் அப்படி இல்லைன்னா நம்மை உண்மை உள்ளவர் என்று. அப்ப நம்மளுக்குள்ள என்ன உண்மை உள்ளவர் என்று? நம்மளுக்குள்ள ஒன்றும் கிடையாது. எடுத்து வாசிங்க.
1 தெசலோனிக்கேயர் 5:24. உங்களை அழைத்தவர் ம். உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். போதும். நம்ம உண்மை உள்ளவர்கள் என்றதுனால அவர் அழைக்கல. அவர் எப்படிப்பட்டவர்? அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறதுனால நம்ம அழைச்சார். நம்ம எப்படி இருக்கோம் போது சொல்ற மாதிரி முன்னே தூஷிக்கிறவர்களாகவும் தேவனுக்கு பிரியமில்லாதவர்களாகவும் தேவனை விட்டு தூரமா இருந்தோம். அவர் உண்மை உள்ளவராக இருந்ததுனால என்னை உண்மை உள்ளவர் எண்ணி, அந்த வார்த்தை நல்ல ஞாபகம், உண்மை உள்ளவர் என்று எண்ணி, உண்மை உள்ளவன் என்ற அர்த்தம் அல்ல, உண்மை உள்ளவன் என்று எண்ணி அப்படின்னா என்ன அர்த்தம்னா உண்மை உள்ளவன் என்று நம்பி, அந்த நம்பிக்கைக்கு நம்ம பாத்திரவானா இருக்கிறோமா அப்படின்றத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களால தேவ சித்தத்தை முழுமையா செய்ய முடியும். தேவ சித்தத்தை செய்யறதுல தேவ சித்தத்தை முழுமையா செய்ய முடியும். எடுத்துக்கோங்க, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஃபர்ஸ்ட் எடுத்ததுன்னா பைபிள் என்னதான் பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் ஆளை தான் 2 பேரை தான் பார்க்கணும். நம்ம அப்பா அம்மாவை தான் பார்க்கணும். ஏன் அவங்க அப்பா அம்மாவை பார்க்கணும் அப்படின்னா, அவங்கள படைச்சிடுறாரு. யாரை போல படைக்கிறாரு? தமது சாயலின்படியும் தமது ரூபத்தின்படியும் படைச்சிட்டு எல்லா அதிகாரத்தையும் கொடுக்குறாரு. என்ன அதிகாரம் கொடுக்குற? ஒவ்வொன்றா இல்லை, வாசித்து கூர்ந்து வாசிங்க. நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி. இந்த வார்த்தைக்கு போன வாட்டியே நான் உங்களுக்கு அர்த்தம் சொன்னேன். மல்கியா எதுல பார்த்தோம்? 2:15. நீங்க பலுகி பெருகி பூமி நிரப்பினா பண்ணோம், மறந்துட்டீங்களா? பரிசுத்த சன்னதி, தேவ பக்தி உள்ள சன்னதியை பெற்றெடுக்கத்தானே. ஓகேவா? ஃபர்ஸ்ட் அது. அடுத்து என்னதுன்னா, அதை கீழ்படுத்தி. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? கீழ்படுத்தினா ஆட்சி பண்ணு, கரெக்டான வார்த்தைனா டாமினன்ஸ் சொல்ல, இங்கிலீஷ் அதிகாரத்துக்கு உட்படுத்தி. அப்புறம் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியில் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதித்தார். அப்ப அவங்களுக்கு கொடுத்த முதல் வேலை என்ன? ரூல் பண்ணணும். அவனுக்கு கீழே இருக்கிற எல்லாத்தையும் ஆண்டு கொள்ளணும். எல்லாம் அவன் சொன்னா கேட்கணும், அவன் சொன்னா கேட்கும். அப்படிதான் அவனை ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். சரியா? ஆனா ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கிய சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிறோம் சர்வமானது தந்திரமுள்ளதாக இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது என்றோ என்றது. 3ஆம் வசனம் வாசிக்கும். ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தோழவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றார். இவங்க என்னதான் பண்ணணும்? அதிகாரம் பண்ணணும். எல்லா ஜீவ ஜந்துக்கள் மேல அதிகாரம் பண்ணணும். ஆனா பாம்பு வருது, அந்த கதையில நமக்கு நல்லாவே தெரியும். ஆண்டவர் சாப்பிட சொன்னார சாப்பிடல அவ்வளோ. ஆனா இந்த அம்மா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னாங்கல்ல. இந்த அம்மா பாம்பை பார்த்து என்ன சொல்லியிருக்கணும்? ஏய், என்னை தொடவே வேணான்னு நீனும் இந்த மரத்து மேல உட்காந்து இறங்கு அப்படின்னு சொல்லியிருந்தா பாம்பு இறங்கி இருக்குமா? இறங்கி இருக்காங்க? இறங்கி இருக்குமா? ஆனா இவங்க ஏன் சொல்லல? கீழ்ப்படியில தெரியல. தனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் என்னன்னு தெரியல. தன்னை குறிப்பிட்டான தேவ சித்தம் என்னன்னே தெரியல. என்னை தொடவே வேணான்னு அந்த பழத்தை நீங்க நம்ம மரத்து மேலே உட்காந்துக்கிறோம், இறங்குனானு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தா அது கீழ்ப்படிஞ்சிருக்கும். ஆனா என்ன பண்றது? கீழ்ப்படியாம அது சொல்றத நம்பி ஏமாந்து போயிட்டாங்க. சரியா? ஏமாந்து போனாங்க இல்லையா? ஏமாந்து போயிட்டாங்க. 9ஆம் வசனம் வாசி. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். ஆண்டவர் அழைப்புக்கு பாத்திரவான அழைக்கிறார். காணாம் அப்படி ஒழிஞ்சிக்கினார். ஒழிஞ்சிக்கிட்டு
அந்த கதை நம்மளுக்கு நல்லாவே தெரியும், ஒழிஞ்சிக்கிறாங்க. அது நிமித்தம் சாபம் வருது, எல்லாத்தையும் பெற்றிருக்கிறாங்க. என்ன பண்ணிடுறாங்க? 23ஆம் வசனம். அவன் இழுக்கப்பட்ட மண்ணை மண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். ரூல் பண்ண வேண்டிய ஆளு, எல்லாத்தையும் கீழ்ப்படுத்த வேண்டிய ஆளு தோட்டத்தை விட்டு அனுப்பிச்சிடுறார். காரணம் என்ன? அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சித்தத்தையும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த உரிமையும் தெரியாம அனுப்பி விட்டுறாரா? அடுத்த வசனம், அவர் மனுஷனை தொலைத்து நம்ம அனுப்பிதானே விட்டாரு, அப்படியே துரத்தினாரு. அனுப்பி விட்டுட்டு துரத்துறாங்கன்னு அர்த்தம்னா திரும்பி வந்தாங்க துரத்துறாரு. திருப்பி வந்தா சேர்த்துக்கணும்ல. ஏன் சேர்த்துக்கல? ஏன்னா திருப்பியும் தேவசத்தை என்னன்னு தெரிஞ்சுக்க வரல, ஜீவரிச்சத்தின் கனியை பறிச்சு சாப்பிட வந்தாங்க. அதனால என்ன பண்ணிட்டாரு? துரத்தினாரா? 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இப்போ ஒருத்தர் வர அப்பா அம்மா போனாங்க. ஆனா அந்த 2 பேருக்கும் எவ்வளவு ஒரு என்ன சொல்றது, பொறுப்பில்லாத தன்மை. துரத்தி விட்டாரு, திருப்பி வரணும்ல. கடைசி வரைக்கும் வரவே இல்லை. வரல கடைசி வரைக்கும் ஆதாமேவலை பற்றி நிறைய எடுக்கலாம். அந்த ஒரே அதிகாரம் 3 அதிகாரத்தை ஆரம்பிச்சு 3 துரத்தி விட்டார். 2 பேரும் திரும்பி ஆண்டவர்கிட்ட வரவே இல்லை. சரி, ஃபுல்லா வராது. ஆண்டவர் என்ன பண்றாரு? ஆபேலையும் அவன் காணிக்கையும் அங்கீகரிக்கிறார். அடுத்து இன்னொருத்தர் வருவார், காயின். அவரை அங்கீகரிக்கல. ஓகேவா? இதுவும் நம்மளுக்கு தெரியும். ஆண்டவர் அங்கீகரிக்காதனால அவன் கோவப்படுறான். என் தம்பியை மட்டும் அங்கீகரிக்கன்னு அவனை சாகடிச்சு போட்டுட்டு ஆண்டவர் என்ன பண்றாரு? அவனை சபிக்கிறார். அப்பா அம்மா என்ன சாபத்தை பெற்றுக்கொண்டார்களோ அதே சாபத்தை பையனுக்கும் வருது. என்ன வருதுன்னு வாசிங்க. 11ஆம் வசனம். ஆனா ஆதாம சபிக்கும் பொழுது பூமியை சபிப்பாரு, ஆதாம சபிக்க மாட்டார். சரியா? இப்ப சபிக்கும் பொழுது இவனை சபிக்கிறார். ஏன் அப்படின்னா, இவங்க ஆண்டவர்கிட்ட வந்தாங்க, பிள்ளைங்க 2 பேரும் வந்தாங்க. ஆனா ஒப்புரவாக வரல, ஆண்டவரோட ஒப்புரவாக வரல. என்ன பண்ணிட்டாங்கன்னா, நீ என்ன இவனா நான் என்ன இவனான்ற அந்த என்ன சொல்றது சுயம் வந்து ஆண்டவர்கிட்ட தூரப்படுத்திட்டு, அடுத்து 14ஆவது வசனம் வாசி. அவன் என்ன சொல்றான்? இன்று என்னை இந்த தேசத்திலிருந்து துரத்தி விடுகிறீர். அப்பா அம்மா ஒரு துரத்தின மாதிரியே துரத்தி விடுகிறீர். அவன் தான் சொன்னான். ஆண்டவர் நாங்க துரத்துறேன்னு சொன்னாரா? வந்தவனை சேர்த்துக்கு ஆசைப்பட்டாரு. ஆனா இவனை என்ன பண்றான்? வாலிட்ரியா விட்டா போதாப்பா, இந்த ஆள் கூட இருக்க முடியாது. அவனே தன் சுய சித்தத்தின்படி சுய விருப்பத்தின்படி துரத்தி விடுகிறீர் அப்படின்ற. ஆனா ஆண்டவர் அங்க அப்படி ஒரு வார்த்தையே சொல்லலை. நான் அவனை துரத்துறேன்னு சொல்லவே இல்லை. அப்புறம் அவன் சமூகத்தை விட்டு விலகி மறைந்து இதே வேலையை தான் ஆதாம் பண்ணுவார். ஆண்டவரே, தோட்டத்தில் உள்ள சத்தத்தை கேட்டு நான் விருட்சங்களுக்குள்ள மறைந்து கொண்டேன். இதே பண்ணார். அப்போ ஆண்டவருக்கு 2வது ஏமாற்றம். முதல் ஏமாற்றம் அப்பா அம்மா கிட்ட, அடுத்த ஏமாற்றம் பிள்ளைங்க கிட்ட. தேவ சித்தத்தை செய்ய தேவனுக்கு ஆளே இல்லை. எப்படியாவது என் பிள்ளைங்க என்கிட்ட ரிட்டர்ன் வருவாங்க, என்கிட்ட வந்து என் சித்தத்தின்படி திரும்பவும் நான் இழந்து போன ஆளுகையை பெற்றுக்குவாங்க, நானே கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாரு. ஆனா அவங்களால என்ன பண்ண முடியல, வரவே முடியல. இதில் ஒரு விஷயம் நம்ம நல்லா கவனிக்கணும். 19ஆம் ஆதியாகமம் 23ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். இதை ஏன் தோல் உடை உண்டாக்க நம்மளுக்கு நல்லா தெரியும். பழம் சாப்பிட்டது அவங்களுடைய ஆடை இல்லை, நான் நிர்வாணமா இருக்கிறேன்றத அறிஞ்சுக்கிட்டாங்க. அது என்ன அர்த்தம் அப்படின்னா,
தன் சுயம் தெரியுது. அப்பதான் என்ன தெரியுது? சுயம். நிர்வாணம்னா உடம்பு இல்ல. ஓ, அவங்க இதுக்கு முன்னாடி வரைக்கும் தேவ சாயலை தரித்து கொண்டு இருந்தாங்க. வஞ்சிக்கப்பட்டு தேவ சித்தத்துக்கு விலகினப்போ சுயம் தெரியுது, நான் யாருன்றது தெரியுது. அதை மறைக்கதான் என்ன பண்றாரு? அந்த இடத்துல தோல் உடையை உண்டு பண்ணி போத்தி வைக்கிறார். எதுக்கு போத்தி விடுறாரு? உன் சுயம் தெரியக்கூடாது, உன் விருப்பம் தெரியக்கூடாது. நீ இந்த இடத்துல இருந்து நீ போய் அனுப்பப்பட போகிற, உன்னை அந்த இடத்த விட்டு துரத்த போகிற. ஏன்னா நீ ஊர் சித்தத்தின்படி வந்துட்ட. ஆனாலும் உனக்கு ஆண்டவர் இரக்கம் கொடுத்து தோளுடைய உண்டு பண்ணி அனுப்புகிறாரு. திரும்ப நான் உனக்கு கொடுக்குற சாயலை பெற்றுக்குள்ள வருவான்னு எதிர்பார்த்தாரு, வரவே இல்லை. பிள்ளைங்களும் வரல. அதுல ஒருத்தர் கொலகாரனாவும் ஆயிட்டான். இப்படியே ஆண்டவர் ஏமாந்து 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 அடுத்த அதிகாரம் வாசித்தீங்கன்னா 6ஆம் அதிகாரம் வந்துடும். 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் ஆண்டவர் மனதுக்கப்படுறாரு. அது நல்லாவே நமக்கு தெரியும். அப்புறமா ஒருத்தனை பார்க்கிறாரு. யாரை பார்க்கிறாரு அப்படின்னா, ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். சுகந்த வாசனையை கர்த்தர் உணர்ந்தார். அப்பொழுது கர்த்தர், இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சமைப்பதில்லை. மனுஷனுடைய இருதயத்தை ஏறுவர் அவன் சிறு வயது தொடங்கி பெறாததாக இருக்கிறது. நான் இப்பொழுது செய்தது போல இனி சகல ஜீவன்களையும் சந்தரிப்பதில்லை. இது யாரு? யாரை பார்த்து சொல்றாரு? நோவா. அடுத்த ஆள் யாரு? நோவா. ஆனா இதுல ஒரு வார்த்தை அழகா மென்ஷன் பண்றாரு இல்லையா ஆண்டவர், மனுஷன் நிமித்தம் பூமியை நான் இனி செழிப்பது. நோவாவை பற்றி நமக்கு எல்லாமே தெரியும். அவர் தேவனோடு சஞ்சரித்தார். தன் குடும்பத்தை காக்கும்படி பேய் ஆண்டவர் உண்டு பண்ண வச்சு. ஆனா நோவா பிரசங்கிக்கிறாரு. நோவா தேவனோட திட்டத்தை செய்யறாரு. தேவ சித்தத்தின்படி தன் குடும்பத்தை ரட்சிக்கிறாரு. ரட்சித்து பூமி எல்லாம் அழிக்கப்பட்டு, பூமியில இருந்த மிருக ஜீவன்கள்லாம் அழிக்கப்பட்டு பூமி சுத்தமாயிடுச்சு. என்ன ஆயிடுச்சு? பூமியில இருக்கிற எல்லாம் பழச அழிஞ்சு போய், காயினால வந்த சாபம், ஆதாம்னால வந்த சாபம், எல்லா ஜனங்கள்னால வந்த சாபம் எல்லாம் தான் இருக்கு இந்த இடத்துல அழிஞ்சு. ஏன்னா சபிக்கப்பட்ட எவனும் இல்லை, எல்லாம் செஞ்சுட்டான். அப்போ பூமி என்ன ஆயிடுச்சு? சுத்தமாயிடுச்சு. சுத்தமானதுனாலதான் ஆண்டவர் இந்த வசனத்தை சொல்றாரு, இனி நான் மனுஷன் நிமித்த பூமியை சலிப்பது இல்லை. அப்போ பூமி என்ன ஆயிடுச்சு? சுத்தமாயிடுச்சு. பாதி தேவ சித்தத்தை நோவா நிறைவேற்றிட்டார். ஓகேவா? ஆனா நம்ம என்ன பார்க்கணும்? சித்தம் முழுவதையும் நிறைவேற்றும். அடுத்து ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 24, 25. இந்த இடத்துல ஒரு வார்த்தை சொல்றாருல, ஆனா அப்போ ஆண்டவர் அவனை குறித்து ஒரு சித்தம் வச்சு செஞ்சு முடிச்சார். இப்போ பூமியில என்ன இல்லை? ஆண்டவரே சொல்றாரு, இனி நான் பூமியை சலிப்பது இல்லை, எல்லாம் சாபமும் போச்சு. நோவாவை நிமித்தம் பண்ண காரியத்தை நிமித்தம் போச்சு. ஆனா அதுல அழகா வருது, நோவா திராட்சரசம் வெறி தெளிந்து விழித்த போது அந்த காரியம் நம்மளுக்கு தெரியும். என்ன பண்றாரு? திரும்பவும் பூமிக்குள்ள சாபத்தை கொண்டு வர்றாரு. யாரு? தேவனால் அழைக்கப்பட்டு தேவனால சித்தத்தை பாதி நிறைவேற்றி முடித்த நோவா, செஞ்சு முடிச்ச நோவா மூலமாகவே சாபம் திருப்பி பூமிக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் நோவாவோட ஆண்டவர் எங்கேயுமே பேசல. நல்லா அதோட அவர் லைஃபே முடிஞ்சிச்சு. பார்த்தீங்களா? அந்த அதிகாரத்தோட அவர் 600 வயசுல சாப்டர் ஃபினிஷ். ஏன் பேசல? பேசியிருக்கலாம்ல ஆண்டவர். ஆக்சுவலா அன்னைக்கு அவன் மட்டும் தாங்கிறான் உலகத்துல. ஏன்னா தேவன் அவனை வச்சு ஒரு திட்டத்தை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் அவனே அந்த திட்டத்தை குறைச்சி போட்டான். அவனே ஏன்னா சபிச்சிரு. ஆண்டவர் இந்த உலகத்தை ஃபர்ஸ்ட் மனுஷன் தப்பு பண்ணும் பொழுது பூமியை சபிக்கிறான். அந்த சாபத்தை நீக்கி போடதான் அவனை கொண்டு திட்டம் வச்சு அந்த முழு உலகத்தையுமே மாத்துற சாபம் இல்லாத உலகத்தை கொண்டு வர்றாரு. ஆனா இந்த நோவா
திட்டத்தை பாதி செஞ்சாரு. அடுத்த திட்டத்தை செய்யறதுக்கு முன்னாடி பூமியில சாபம் அவரு புறமே வந்ததுனால ஆண்டவரோடு அவருக்கு இருந்த தொடர்பு போயிடுச்சுன்னு சொல்ல முடியாது. ஆனா அவரோட பேசல. காரணம் என்னன்னா அந்த சாபம் திருப்பி வந்துருச்சு. ஆண்டவருக்கு இது 3வது ஃபெயிலியர். அப்போ ஆண்டவர் ஒவ்வொருத்தரையா பார்க்குறாரு. தேடி 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 என் சித்தம் செய்கிறவர் இருக்கிறானா, என் சித்தத்தை நிறைவேற்ற இருக்கிறானா பார்க்குறாரு. முதல் 2 குடும்பம் விட்டு 3வது நோவா பரவாயில்ல செஞ்சாரு. ஆனா இப்ப 4வது ஒருத்தர் கூப்பிடுறாரு. இந்த 3 பேர்கிட்ட இருந்து இவங்க பாடம் கத்துக்கினாங்களோ இல்லையோ ஆண்டவர் நிறைய பாடம் கத்துக்கிட்டு இருப்பார் இல்லையா. அடுத்து ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறார். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இவர் தான் நம்ம கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்க போறோம். அடுத்த வாசம். ஆசீர்வாதமா இருப்பார். முதல்ல எடுத்து இதெல்லாம் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். இந்த ஆபிரகாம் கதையெல்லாம் நம்ம நிறைய மெசேஜ் கேட்டுக்கணும். ஆசீர்வதிப்பேன் சொல்லிக்கிறாரு. ஆனா இதுல சொல்லி எடுக்கிறான். அவனை விட்டுட்டு வர சொன்னாரு, எல்லாத்தையும் விட்டுட்டு வர சொன்னாரு. இங்க தெளிவா ஆண்டவர் சொல்லுவாரு, உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படின்றார். போன்னு சொல்லிட்டு வார்த்தையோடு அனுப்புவார். என்ன அனுப்புவாரு? நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் ஒன்னு ஆசீர்வதிப்பேன். இதெல்லாம் விட்டுட்டு வந்தாலும் நான் கூட இருந்து ஒரு ஆசீர்வதிப்பேன்னு சொல்லுவார். ஆனா இவரு 5ஆம் வசனத்துல வாசிங்க. ஆண்டவர் என்ன பண்ண சொன்னார்? அவனை எல்லாத்தையும் விட்டுட்டு வானா இவர் என்ன பண்ணாரு? தான் சகோதரித்த எல்லாத்தையும் கூட்டுன்னு போறாரு. எங்க போறாரு? கானானுக்கு போயிட்டாரு. நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போனார்ல, அவன் கானானுக்கு போயிட்டான். ஆனா தேவ சித்தத்தின்படி போல. என்ன தேவ சித்தம்? தனியா, அது ஃபேமிலியோட போ, ஒன்னே எடுத்துன்னு போவாத. ஆனா இவரு எல்லாத்தையும் கூட கூட்டிட்டு போறாரு. ஆறாம் வசனம் வாசிங்களா. ஓகே, இவன் என்ன பண்றான்? ஆபிரகாம் அந்த தேசத்தை சுற்றி, அந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோ. அந்த வார்த்தையை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இது பின்னாடி நம்ம பார்ப்போம். விட்டுட்டு வந்தாரு, ஆனா கூட்டுன்னு வந்துட்டான். இவனா சுய முயற்சியில தேசம் முழுவதையும் சுத்துறான். எல்லா இடத்தையும் சுற்றி திரிகிறார். ஏன்னா ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணிக்கிறார். அதனால கொடுப்பாரு, என் ஆசீர்வதிப்பாரு நம்பிக்கையில சுற்றி திரிகிறார். அப்புறமா ஆண்டவர் என்ன பண்றாரு? 7ஆம் வசனம் வாசிங்க. சரி, ஓகே, நான் சொன்னேன், இருந்தாலும் கேட்கறதா, ஆனா என் சொல்படியாக வந்தானே அப்படின்ட்டு அடுத்த செகண்ட் டைம் என்ன பண்றாரு? தரிசனமாகி ஆசீர்வதிக்கிறார். நான் அந்த தேசத்தை அவனுக்கு கொடுப்பேன், அவன் பிள்ளைகளுக்கு கொடுப்பேன் அப்படின்னு. ஆனா இவர் சொல்லாத ஒரு விஷயத்த செஞ்சார். ஃபர்ஸ்ட் விட்டுட்டு வாழ்ந்தாரு, எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்துட்டாரு. அப்புறம் இவர் அலைஞ்சு திரிஞ்சார். சரியா? 13ஆம் அதிகாரம் 14 இருந்து 17 வரைக்கும் வாசி. அடுத்த வருஷம் இந்த விஷயம் தெரியும் நம்மளுக்கு. லோத்து பிரிஞ்சு போயிடார். காரணம் என்னன்னா அவருடைய ஆஸ்தி பெருகிடுச்சு. இது தேவனால உண்டான ஆஸ்தி கிடையாது. அவங்க முயற்சியில 2 பேரும் ஒன்னாங்கிறதுனால பலிக்கு பெருகி ஆசீர்வாதம் வந்ததுனால ஆண்டவர் துரத்துறாரு ஒருத்தன்.
இன்டென்ஷனாக துரத்துறார், சண்டை வர வச்சு துரத்துறார். சில பேர் தன் வாழ்க்கையை விட்டு ஆண்டவர் துரத்துவார் இல்லையா, நம்ம வாழ்க்கையில் அந்த மாதிரி துரத்தி விட்டுட்டு இப்போ சொல்றாரு, இப்படி எல்லாம் நான் ஆசீர்வதிப்பேன். இப்போ நடந்து 17ஆம் வசனம் வாசி. ம் 12:6 வசனத்துல தான் வாசித்தோம். ஆபிரகாம் தேசத்தை சுற்றி திரிந்து, அப்போ சொல்லவே இல்லை டைம் வேஸ்ட், எனர்ஜி வேஸ்ட், எல்லாம் வேஸ்ட். இப்போ தான் சொல்றேன், ஏன் பாதி சொத்தை எடுத்துட்டு தான் ஓர விட்டார், அலைய விட்டார். என்ன காரணம்னா, அவர் சொல்லாம சில விஷயங்களை செய்யும் பொழுது நம்ம இழப்பு வரதான் செய்யும். இப்போதான் சொல்றாரு, அலைந்து திரி, இதுக்கப்புறம் நீ எவ்வளவு தூரம் முடியும் அதை தான் உனக்கு நான் கொடுப்பேன். நம்மள அவர் தான், அவர் சொல்ல மாட்டாரு சில விஷயத்த, நம்மளா செஞ்சிடுவோம். செஞ்சு இழப்பு வந்ததுக்கப்புறம் ஏன்பா அப்படி ஆச்சுன்னா, நான் உங்களை செய்ய சொன்னேன்னா, ஆண்டவர்கிட்ட ஒரே ஒரு பதில் தான் வரணும். அவர் வந்து எப்படின்னா ரொம்ப ஒரு விஷயம் சர்க்காஸ்டிக்காக பதில் சொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எடுத்துக்கலாமா, அதாவது இவர் நம்மளை பாராட்டுறாரா திட்டுறாரா, இவரை நம்மளை என்ன சொல்லலாம், அந்த மாதிரி பதில். ஏன்னா ஒரு வசனம் இருக்கு இல்லையா, அவர் புனிதருக்கு புனிதராகவும் மாறுபாடு உள்ளவனுக்கு மாறுபாடு உள்ளவனாகவும் தோன்றுவார். ஆனால் அவர் மாறுபாடு உள்ளவர் அல்ல. நீ எப்படி உன்னை வெளிப்படுது அப்படிதான் அவரை வெளிப்படுவார். அவர் சொல்லாததை செஞ்சோம்னா இழப்பு நம்மளுக்கு தான். சரியா? இதெல்லாம் என்ன காரணம்னா, அவனுக்கு கற்றுக் கொடுத்துக்கிட்டே வர்றார். ஏன்னா 3 பேர்கிட்ட முதல்ல பார்த்துட்டார், ஆண்டவர் ஏமாந்து போயிட்டார். இந்த வாட்டி ஆண்டவர் ஏமாறக்கூடாதுட்டு அவரு ப்ரீ பிளான்டா இவனை நடத்திக்கிட்டே வர்றாரு. இவனை ஒவ்வொன்றா அவனுக்கு கற்றுக் கொடுத்துட்டே வர்றாரு. இதுக்கு அடுத்த அதிகாரத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். லோத்து தனியாக பிரிஞ்சு போயிடுறாரு. லோத்துவை வந்து அவனுடைய இது எல்லாத்தையுமே ஒரு ராஜா எடுத்துட்டு போயிடுவாங்க. இது ஆபிரகாமுக்கு தெரிய வந்து இவன் போய் சண்டை போட்டு லோத்துவும் அவனுக்கு உண்டான எல்லாத்தையும் காப்பாற்றிட்டு வரும்போது தான் இதுக்கு ஒரு விஷயம் புரியும். நம்ம சுய பலத்தினாலாம் காப்பாற்ற முடியாது, நம்ம சுயமா திரிஞ்சாலாம் ஒன்றும் பண்ண முடியாது. அப்படிலாம் ஒரு தெளிவு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த ராஜா வந்து சொல்லுவான், நீ வந்து எல்லாத்தையும் கொடுத்துரு, நீ என்னை ஆசீர்வதிச்சன்னு வரக்கூடாது, வானத்தை பூமி உண்டாக்குன தேவன் தான் என்னை ஆசீர்வதிச்சாருன்னு தெரியணும் அப்படின்றதுக்கு அந்த என்ன சொல்றது, அந்த புரிதலுக்குள்ளே அப்பதான் வருவான். அதனாலதான் அதுக்கப்புறம் தான் என்ன வரும்னா, இந்த சாலமோன் ராஜா வந்து ஆபிரகாமை ஆசீர்வதிப்பார். இந்த புரிதலை கொடுக்கறதுக்கு தான் இவ்வளவு பாதையை அவனுக்கு கொண்டு வர. அவனை சுயமா முடிவெடுத்து நடந்து திருத்தலாம் வேஸ்ட்டு. அவனை நடந்து தில்லி அலைய வச்சு அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அவனை விட்டு போக வச்சு அவனை தனி மனுஷன் நிற்க வச்சு கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார். இப்படிலாம் ஆசீர்வச்சதுக்கு அப்புறமா ஆண்டவர் என்ன பண்றாரு, அவனுக்கு அகைன் ஒரு வார்த்தையை, ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்துறார். என்ன உடன்படிக்கைனா, 15ஆம் அதிகாரத்தில் அவனுக்கு உடன்படிக்கை ஏற்படுத்துறாரு. 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல அது வாசி. சாராய்க்கு பிள்ளை இல்லாதிருந்தது. எகிப்து தேசத்தாகிய ஆகார் என்று பேர் கொண்ட ஒரு அடிமையின் அவருக்கு இருந்தார். அடுத்த வசனம் வாசி. சாராய் ஆபிரகாமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார். என் அடிமை பெண்ணோடு சேரும் ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றார். சாராயின் வார்த்தைக்கு ஆபிரகாம் செவி கொடுத்தார். 15ஆம் அதிகாரம் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. ஆபிரகாம் கூட ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணுவார். அகெயின் அவனுக்கு ஆசீர்வதிப்பேன், அப்படிலாம் பிறகு பண்ணுவேன் ஆசீர்வாதம் கொடுத்தவங்க. 16ஆம் அதிகாரம் முதல் வருஷத்துலேயே என்ன பண்ணுவார், தன் மனைவி பேச்சுக்கு செவி கொடுப்பார். இதெல்லாம் தான் சுயசித்தம். ஆண்டவர் வார்த்தையை கொடுத்ததுக்கு அப்புறமாவும் சுய முயற்சியில் செய்கிறதுனால இன்னைக்கு வரைக்கும் நம்ம எல்லாமே பாடுபட்டுருக்கோம். எங்கேயோ 2 பேர் ஆச்சுன்னுக்கிறான், கேஸ் கிடைக்கல இல்லையா, போராட்டம் பண்ணி. அதெல்லாம் காரணம் என்னன்னா சுய சித்தம். சுய சித்தத்தின்படி அவங்க என்ன பண்றாங்க, இந்த இடத்துல ஆபிரகாம் சாராலும் முயற்சி செஞ்சு ஒரு காரியத்தை செய்கிறாங்க. அதனால தான் திருப்பம் ஈசாக்கு பிறந்ததுக்கு அப்புறமா அந்த பையனை நீ அனுப்பிச்சிடு அப்படிங்கும் போது ஆபிரகாமுக்கு துக்கம் ஆயிடும். நீ மனைவி பேச்சின்படியே கேளுன்றுவேன். அந்த வாசித்து இருக்கிறீங்களா, தான் நீ என்ன கேட்டா கல்யாணம் பண்ண, என்ன கேட்டால் கல்யாணம் பண்ண, நான் கல்யாணம் பண்ண சொன்னேன். அப்போ கேட்பார், இஸ்மவேலுக்காக வேண்டிக் கொள்கிறேன், நீ முனை என்ன சொல்ற அவனே பேச்சு கேள்வி. இதெல்லாம் என்ன காரணம், சுய சித்தம். சுய சித்தத்தினால முயற்சி பண்ணும்பொழுது ஆண்டவர் உங்களுக்கு பதில் கொடுக்க மாட்டார். இதெல்லாம் ஏன்னா
அவனுக்கு ஒரு சில விஷயம் புரியுது, ஆனாலும் சுய சித்தம் மேலோங்குது. இப்படிலாம் போயிட்டு இருந்த அவனோட வாழ்க்கையில 17வது அதிகாரம் எடுத்து வாசி. 17வது அதிகாரம் 1ஆம் வசனம். ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு. இவ்வளவு தூரம் அழைச்சாரு, வாக்குறுத்தம் பண்ணாரு, எல்லாமே கொடுத்தாலும் சுய முயற்சியினால அவனோட என்ன தன்மை போயிடுச்சு, உண்மை இல்லைன்ற தன்மை போயிட்டு தான் ஆண்டவர் வெளிப்பாடு கொடுக்குறாரு. நடந்து கொண்டு உத்தமனா இரு. 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல சொல்றாரு, நான் ஆசீர்வதிப்பேன், உனக்கு இப்ப இருக்கும். 15ஆம் அதிகாரத்துல வாக்கு பண்றாரு, ஆனால் 17ஆம் அதிகாரத்துல எச்சரிக்கிறார். அப்படியே அவன் லைஃப் போயிட்டே இருக்கும் பொழுது ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 1-2. கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடி சாராளுக்கு செய்தருளினார். ஆபிரகாம் முதியவர்களாக இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி, தேவன் குறித்திருந்த காலத்தில் அவருக்கு ஒரு குமாரனை பெற்றார். போதும். 12ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் 21ஆம் அதிகாரத்துல நடக்குது. 75 வயசுல பெற்ற வாக்கு தத்துவம் 100 வயசுல நடக்குது. 25 வருஷம் ஆயிடுச்சு இல்லையா? சுய சித்தம் தேவ சித்தத்தை தாமதிக்கப்படும். சுய விருப்பம், நம்மளுடைய சுய எண்ணம் தேவனுடைய சித்தத்தை உங்க வாழ்க்கையிலிருந்து தள்ளி போகப்படணும், இல்லைன்னா தள்ளி விட்டுடும். ஓகேவா? அப்போ இப்படிலாம் இருந்த ஆபிரகாமோட வாழ்க்கையில கடைசியா ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை அவர் நம்பி, இதுக்கு முன்னாடி அதிகாரத்தில் வாசிச்சீங்கன்னா சிரிப்பார். ஆண்டவர் சோதோம் அழிக்க வரும்பொழுது அகைன் அவருக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்கும்போது, நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே அப்படின்னு சொல்லும்போது, 99 வயசான எனக்கு குழந்தை பிறக்குமா, 90 வயசான சாரால் குழந்தை பிறக்குமானோ ஆண்டவர் சொல்லுவார், குழந்தை பிறக்கும், இப்படி இருப்பீங்கன்னு சொல்லும்பொழுது ஆண்டவர் அந்த வாக்குறுதியை திரும்ப அவனுக்கு உறுதிப்படுத்தி அதை நம்புறான். அங்கதான் ஃபர்ஸ்ட் வாக்குப்படினவர் உண்மை உள்ளவர் எண்ணி தன் சரீரம் செத்தது என்பதை எண்ணாது இருந்து அவர் வார்த்தை, அவர் சித்தத்தை என்னை கொண்டு இது செய்வேன்னு சொல்லியிருக்கிறாரு, அதை பிடிச்சிக்கிட்டான். பிடிச்சதுக்கப்புறம் 21ஆம் அதிகாரத்தில் அவனுக்கு வாக்குத்தத்தம் நிறைவேறுது. ஆனாலும் அவன் உண்மை உள்ளவனா? ஆண்டவருக்கு ஒரு கேள்விக்குறி இருந்துகிட்டே இருக்கு, ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கு. ஏன்னா இவனை நம்பி இவ்வளவு தூரம் கொண்டு வந்துட்டார் இல்லையா? ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 1-2. தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படியெனில் அவர் அவனை நோக்கி, ஆபிரகாமே என்றார். அவன், இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரன், உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்துக்கு போய், அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை நகர்வழியாக வழியிலே என்றார். வாக்குத்தத்தம் கூறப்பட்ட பிள்ளையை பெற்றாச்சு. பிள்ளைக்கு ஒரு 17 வயசு இருக்கும்னு நம்புகிறோம் இல்லையா? ஏன்னா வாலிபன் ஆயிட்டார். 25 வயசுல 75 பெற்ற வாக்குத்தத்தம் 100 வயசு நடக்குது. ஒரு 17 20 வயசுன்னு கூட வச்சுக்கோங்களேன் இது நடக்குது, இந்த சம்பவம் நடக்கும்போது. அப்போ இப்போதான் டெஸ்ட் வைக்கிறார், லாஸ்ட் பரீட்சை, ஆனுவல் எக்ஸாம் மாதிரி வைக்கிறார். இப்போதான் தெரியும் போது இவன் என் சித்தத்துக்கு ஏற்றவனா இல்லையா, இது வரைக்கும் பண்ணதெல்லாம் கோட்டையிலி மாதிரி மிட்ட மாதிரி இப்போதான் பண்றாரு. அவனை கூட்டு சொல்றாரு, நீ போய் பலி செலுத்தி. இந்த கதை நமக்கு நல்லாவே தெரியும், நிறைய பிரசங்கங்களை கேட்டிருக்கணும். இது வரைக்கும் நிறைய கேள்வி கேட்டிருப்பாரு ஆபிரகாம். என்ன கேள்வி கேட்பாரு? இதை நான் எதினால் நம்புவேன், இப்படி இருக்கும். ஆனா கடவுள் ஆண்டவர் திரும்ப வெளியே வந்து பார், வானத்தை பார், நட்சத்திரத்தை பார், இப்படி இருக்கும் அப்படி இருக்கும், அவன்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி நேர்ப்பார். இந்த வாட்டி சொன்ன உடனே ஒரு வார்த்தையும் ஆண்டவர் கிட்ட அவன் சொல்லவே இல்லை. 3 நாள் பிரயாணம் பண்ண போறாங்க. எங்கன்னா ஜெபம் பண்ணலான்னு இருக்குதா, எங்கன்னா ஒரு இடத்துல நைட்டு தூங்கும் போது பிள்ளைங்கெல்லாம் தூங்குறது இல்லைப்பா வேணாம்ப்பா, ஒரு வார்த்தை கூட அவன் சொல்லலை. சொல்லாம அதே அதிகாரம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனம் வாசி. அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்தில் இருந்து, ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன், இதோ அடியேன் என்றான்.
அப்பொழுது அவர், பிள்ளையான மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுடர் என்றும் பாராமல் எனக்காக ஒப்புக் கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். லாஸ்ட் வசனத்தை நல்லா அண்டர்லைன் பண்ணிங்க. அது இப்பொழுது நீ தேவனுக்கு பயப்பட. இப்போ இவ்வளோ நாள் நான் 75 வயசுல கூப்பிட்டீர், 100 வயசுல புள்ள கொடுத்தீர், அவன் பிறந்து 20 வருஷம் ஆகிப்போச்சு, ஒரு 40 வருஷம் ஆச்சு. 42 வருஷம் கழிச்சு நீ உத்தமன் என்று சாட்சி கொடுக்குறார். யாரு? ஆண்டவர் கொடுக்குறார். அப்பேற்பட்டா அவரை தானே விசுவாசம், நம்ம தகப்பன்னு சொல்றோம் இல்லையா, விசுவாசம் நம்ம தகப்பன். அவருக்கே அப்படியேப்பட்ட டெஸ்ட். எத்தனை வருஷம் கழிச்சு? 42 வருஷம் கழிச்சு ஆண்டவர்கிட்ட சர்டிபிகேட் வாங்குறாரு. என்னன்னு? இப்பொழுது அறிகிறேன் நீ தேவனுக்கு பயந்தவன் என்று. இதுக்கு என்ன காரணம்னா, இந்த அதிகாரத்துல அவர் எங்குமே ஆண்டவர்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணல. பலியிடுன்னு சொன்னாரு, சித்த இது வேணா கொடுத்துட்றேன். இதுக்கு முன்னாடி வரைக்கும் நிறைய கேள்வி கேட்பாரு. அவரா ஒரு முயற்சி பண்ணியிருப்பாரு. விட்டுட்டு வானா எல்லாத்தையும் கூட்டின்னு வருவாரு. இன்னொரு கல்யாணம் மனைவி சொன்னா பண்ணிக்குவாரு, குழந்தை பெற்றுக்குவாரு. அந்த குழந்தையினால ஒரு பிரச்சனை வரும்போது ஆண்டவர்கிட்ட போய் நிற்பாரு. நானா கல்யாணம் பண்ண சொல்லியப்போ திருப்பி மனைவி அதையும் கேட்பாரு. அந்த பிள்ளைக்காகவும் ஜெபம் பண்ணுவாரு. எல்லாம் பண்ணதுக்கு அப்புறமா ஆண்டவர்கிட்ட எச்சரிக்கையும் பெற்றுக்குறேன், என் முன்னாடி நடந்தது உத்தமனா இருந்தும் எச்சரிக்கை பெற்றும் இந்த அதிகாரத்துல மட்டும்தான் ஒரு சித்தத்துக்கு முழுமையா விட்டு கொடுத்தனாலதான் நீ இப்பொழுது தேவனுக்கு பயப்பட என்று அறிகிறேன். ஆதாமேவாளை பார்த்தோம், 2 பேரும் அவுட். காயினையும் ஆபேலையும் பார்த்தோம், காயின் அவுட்டு. நோவாவை பார்த்தோம், பார்சலி முடிச்சாரு, அடுத்த பாதியை செய்ய முடியாம போச்சு. அது நிமித்தம் திரும்பவும் பூமிக்குள்ள சாபம் வந்துச்சு. இந்த அதிகாரத்துல ஆண்டவர் ஆபிரகாமை விடலை. இவன் போக்குல விட்டோம்னா நம்ம சித்தத்தை செய்ய மாட்டாங்க. இவனை என் வழிக்கு கொண்டு வரணும், அவனை நடத்தி கொண்டு வர அந்த பாதையில கொண்டு வந்து வெறுமையாக்கி கடைசியா சொந்த பிள்ளைய விட்டு கொடுன்னு சொன்னா கூட விட்டு கொடுக்கிற அந்த பாதையில அவனை கொண்டு வர வச்சுட்டு தான் இப்பொழுது அறிகிறேன். இப்ப சொல்லுங்க, நம்மளுக்கு டெஸ்ட் வச்சா நம்ம நிற்போமா? இந்த மாதிரி டெஸ்ட் வச்சா தேவ சித்தத்துக்கு நிற்போமா? நம்ம நிற்போம்னு சொல்லுவோம், ஆண்டவரே நம்ம நிற்போம்னு சொல்றோம். ஆனா தேவ சித்தத்துக்கு நிற்போமானா கேள்விக்குறிதான். ஓகேவா? யோவான் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்து 25ஆம் வசனம். அப்படி இருந்தும் இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடியால் அவர்களை நம்பி இணங்கவில்லை. மனுஷருக்குள் இருப்பதை அவர் அறிந்திருந்தபடியால் மனுஷரை குறித்து ஒருவர் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதாய் இருக்கவில்லை. இந்த வசனம் என்ன சொல்லுது? அவர் எல்லோரையும் அறிந்திருந்தபடியால் நம்பி இணங்கவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மனுஷன் ஆண்டவர் நம்ப மாட்டார். ஏன் நான் சொல்றேன்னா, எல்லாரோட இருதயத்துல என்ன இருக்குதுன்னு அவருக்கு தெரியும். இவனை நம்பி இந்த வேலையை கொடுத்தா செய்வானா செய்ய மாட்டானா தெரியும். அதனாலதான் நம்பி இணங்கவில்லை. அவர்கிட்ட யாரும் சர்டிபிகேட் கொடுக்குவானா, இவர் இதை செய்வாரு, அவரோட செய்யணும், அவருக்கு நல்லாவே தெரியும். ஆனா உங்களையே என்னையும் நம்பி இங்க கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு இந்த விஷயங்களெல்லாம் சொல்லி கொடுக்குறாருன்னா, உங்களை உண்மை உள்ளவர் என்று நம்பி எண்ணி அதுக்கு பாத்திரவானா இருக்கும் பொழுதுதான் நீங்க என்ன பண்ண முடியும்? தேவ சித்தத்தை முழுமையா நிறைவேற்ற முடியும். தேவ சித்தத்தை நிறைவேற்றுறது இல்ல, முழுமையா உங்க வாழ்க்கையில நிறைவேற்றுறது. உங்க வாழ்க்கை நிறைவேற்றுறது எப்படி? உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில, உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில, கணவன் மனைவியா இருக்கீங்கன்னா உங்க கணவன் மனைவின்ற அந்த ஒரு வாழ்க்கையில, உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில, உங்க பிள்ளை வாழ்க்கையில தேவ சித்தன்றத முழுமையா தெரிஞ்சுக்கணும்னா ஆண்டவர் உங்களை நம்பி இருக்கிற அந்த நம்பிக்கைக்கு பாத்திரவானா இருக்கும். இப்படிலாம் ஆபிரகாமை கொண்டு வந்து அவனை நடத்தி கடைசி அவனை அவர் சித்தத்தை செய்து முடிச்சிட்டார். ஆனா ஆபிரகாமோட பேரன் இருக்கிறான் இல்லையா? யாரு? ஆபிரகாமுக்கு 2 பேரன், ஏசா, யாக்கோபு. ஆனா யாரதான் ஆண்டவர் தேர்ந்தெடுத்துக்கிறாரு? யாக்கோபு தேர்ந்தெடுத்துக்கிறார். ஆபிரகாம போ சொல்லும் பொழுது எல்லாத்தையும் விட்டுட்டு போடுவாரு. அதே மாதிரி யாக்கோபு என்ன பண்றாரு? ஆசீர்வாதத்தை அப்பா கிட்ட இருந்து பெற்றுக்கின்னு ஓடிடுறாரு. அம்மா சொல்லிட்டு ஓடிடு, எல்லாத்தையும் முச்சிக்கின்னு திரும்பி வரும்போது யாக்கோபு ஒரு ப்ரேயர் பண்ணும்போது என்ன ப்ரேயர் பண்ணுவாரு? வெறும்
கையால் வந்தேன். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஆபிரகாம் பண்ண தப்ப யாக்கோப பண்ண ஆண்டவர் விடலை. என்ன காரியம்னா, ஆசீர்வாதத்தெல்லாம் பெற்றுக்கினாரு, எல்லாம் அப்பா வீட்டுக்கு சுட்டின்னு ஓட வைக்கல. நான் கொடுக்குற வார்த்தையை பெற்றுக்கணும், போ, திரும்பி வரும்போது நீ இப்படி வருவ. ஆபிரகாம் பண்ண தப்ப பேரனை பண்ண ஆண்டவர் விடலை. அதனால்தான் அவன் மூலியமா தான் 12 பிள்ளை சன்னதி வருது இன்னைக்கு இருக்குது இல்லையா. என்னன்னா, உங்களுக்கு ஒரு வார்த்தை கொடுக்குறாரு, உங்களுக்கு ஒரு அபிஷேகம் கொடுக்குறாரு, உங்களுக்கு ஒரு காரியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துறாரு அப்படின்னா அதை மட்டும் பிடிச்சிக்கோங்க, அதை மட்டும் பிடிச்சிட்டு போங்க. வேற எதையும் கூட சேர்த்து பிடிச்சிக்கிட்டீங்கன்னா திரும்பி அலைய வேண்டியது வரும். ஆபிரகாம் பண்ணது போல அவன் சுயமா அலைஞ்சார். ஃபர்ஸ்ட் ஆண்டவர் கொடுப்பேன்னு சொல்லிட்டாரு, எல்லாம் போய் போய் அலையிறாரு, நேரம் வேஸ்ட், எல்லாம் வேஸ்ட். திரும்பவும் ஆண்டவரவன நீ அலைந்து திரிந்து தேசத்தின் நீளம் அகலம் உயரம் எல்லாரும் போ நடன்ற. அந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. அடுத்து ஒரு ஆளை பொறுத்து பார்க்க போறோம். சங்கீதம் 89:35. தாவீதுக்கு போய் சொல்லேன். இந்த விஷயத்தை ஆண்டவர் அவருக்கு சொல்றதுக்கு முன்னாடி 1 ராஜாக்கள் 15:5. திரும்ப ஒரு தடவை அது பொறுமையா வாசிங்க, பொறுமையா வாசிங்க. திரும்ப ஒரே ஒரு தடவை. சங்கீதம் 89:5 என்ன வாசித்தோம்? தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன். அப்படி ஒரு விஷயத்த குறித்து பின்னாடி பார்க்கலாம். இதுல ஒரே ஒரு விஷயத்தை தவிர்த்து அவன் நான் கட்டளையிட்ட எல்லாத்தையும் செஞ்சான். ஆபிரகாம் கூட செய்யல. ஆனா ஆபிரகாம் வழியா வந்த தாவீது எல்லாத்தையும் செய்யறாரு. அதனாலதான் ஆண்டவரே சாட்சி கொடுக்குறாரு. ஆபிரகாமுக்கு எத்தனை வயசுல சாட்சி கொடுக்குறாரு? அவன் ஒரு 120 வருஷம் வச்சுக்கோங்களேன். 75 வயசுல பெற்ற வாக்குத்தத்தத்தை 120வது வயசுல பெற்றதுக்கு அப்புறமா தான் சாட்சி பண்றாரு. நீ உத்தமன்னு இப்ப தெரிஞ்சுக்கிறப்பா. ஆனா தாவீது இந்த சாட்சி பெறும்போது அவருக்கு என்ன வயசு இருக்கும்? குறைஞ்சது ஒரு 60 வயசு கிட்ட தான் இருக்கும் இல்லையா? அவ்வளவுதான். தாத்தாவை மிஞ்சிட்டார் இல்லையா? ஆனா என்ன காரணம்னா, கர்த்தர் தனக்கு கட்டளையிட்ட அப்படின்னு அர்த்தம். கர்த்தர் செய்யின்னு சொன்ன அவருடைய சித்தத்தை ஒன்றையும் அவன் விட்டு விடவும் இல்லை, எல்லாத்தையும் செஞ்சான், செம்மையா இருந்தான். இதனாலதான் அவனுக்கு தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன்ற இந்த ஒரு தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன்ற வார்த்தையை ஒரு தேவ மனுஷன் பிரசங்கிச்சிருக்கிறார். உங்களுக்குலாம் தெரியும், எனக்கு அங்கிளுக்குலாம் தெரியும். அகஸ்டின் பாலன் என்ற ஒருத்தர், அவர் இப்போ இல்லை, மறைச்சிட்டாரு. அவர் அந்த வார்த்தையை குறித்து ஒரு ஷார்ட்ஸ் நான் கேட்டேன், யூடியூப்ல வர ஷார்ட்ஸ்ல கேட்டேன். கர்த்தர் பொய் சொல்லுவார், அப்படிதான் ஆரம்பிக்கிறார். அவர் சொன்ன விதத்திலேயே சொல்றேன், கர்த்தர் பொய் சொல்லுவாரா? அவர் எவ்வளவு வேணும் பொய் உரையாத தேவன். ஆனா தாவீதுக்கு மட்டும் நான் பொய் சொல்லேன், என்ன பூங்கா இருக்குதுன்னு. கரெக்டா? அப்படின்னா என்ன அர்த்தம்? எவ்வளவு வேணும் பொய் சொல்லாத தேவன், யாருக்கும் பொய் சொல்லக்கூடாது. அப்படி என்ன அர்த்தம்? அவர் என்ன சொன்னாருன்னா, உலகத்துக்கே அவர் பொய் சொல்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் தாவீதுக்கு மட்டும் உண்மை சொல்லுவார். என்ன மாதிரி வெளிப்பாடு அவர் கொடுத்துக்கிறார் பாருங்கள. அப்படின்னா என்ன அர்த்தம்? தாவீதுக்கு மட்டும் நான் பொய் சொல்ல மாட்டேன்னா, தன் கட்டளை ஒன்னையும் அவன் மீறல, அவனுக்கு சொல்லுவேன் உண்மைய. அப்படிப்பட்ட அனுபவம் உங்களுக்கு இருக்குதா? அப்படிப்பட்டவளா தேவ சித்தத்தை செய்றீங்களா? உலகம் முழுவதுக்குமே ஆண்டவர் ஒரு விஷயத்தை மறைச்சாலும் உங்களுக்கு அதை வெளிப்படுத்தணும்னா உங்க வாழ்க்கையில தேவ சித்தம் வாழ்க்கையில முழுசா நிறைவேறும். அதனால யோபு சொல்லுவாரு, நீதிமானுடைய வீட்டிலே தேவனுடைய ரகசியம் இருக்கிறது. ரகசியம் யாருக்கு தான் தெரியும்? 2 பேருக்கு தெரிஞ்சாதான் ரகசியம். உங்களுக்கும் ஆண்டவருக்கும் மாத்திரம் ஆண்டவர் ஒரு விஷயத்தை வெளிப்படுத்துறாருன்னா, அப்போ உங்களுக்குள்ள எப்படிப்பட்ட காரியம் இருக்கணும்னா, தாவீதை போல கட்டளையிட்ட ஒன்றையும் மீறக்கூடாது. கட்டளையிட்ட ஒன்றையும் மீறாதவர்களாய் உத்தமமானவர்களாய் உண்மை உள்ளவர்களாய் இருக்கும் பொழுது
தாவீதுக்கு நான் போய் சொல்லேன். அந்த அதிகாரத்தை வீட்டுல வாசித்து பாருங்க. சங்கீதம் 89. தாவீதுக்கு போய் சொல்லேன்னு சொல்லிட்டு, டேய் உனக்கு நான் என்ன எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் கொடுப்பேன் தெரியுமா? உன் பிள்ளைங்க தப்பு பண்ணா கூட அவங்களை நான் விட்டுற மாட்டேன், தண்டிச்சு திரும்பவும் அவனான உன் பக்கம் என் பக்கம் அவனை கொண்டு வருவேன் அப்படிங்கிறது என்ன அர்த்தம் தெரியுமா? உன் உண்மை நீ எனக்காக என் சித்தத்துக்காக நிற்கும் பொழுது உன்னோட சன்னதி தப்பு பண்ணாலும் அவர்களை திருப்பி கொண்டு வந்து நான் நிற்க வைப்பேன் என் சன்னிதானத்தில் என் சித்தத்தை செய்யல. தாவீது கூட நம்ம வாழ்க்கை கட்டளையிட்ட எல்லாத்தையும் செய்யற மாதிரி நம்ம இருக்குதா? இன்னைக்கு நம்ம யோசித்து பார்க்கணும். ஏன்னு அதை சொல்றேன்னா, நம்ம எல்லாரும் நம்ம சுய சித்தத்துக்காக ஓடிட்டு இருக்கோம். உலகம் ஓடுற மாதிரியே ஓடிட்டு இருக்கிறோம் இல்லையே. நாங்கள் எங்க சுயசித்தோம்னா நாங்கள் செய்யலையே. நாங்கள் ஆண்டவருக்காக தான் இருக்கிறோம், ஜோம் பண்றோம். ஆண்டவர் குடும்பத்துக்காக ஜோம் பண்றோம். பிள்ளைகளை ஒழுங்காக தான் வளர்க்குறோம், பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம், பிள்ளைகளுக்கு அந்த காலத்து அந்த விஷயத்தை செய்கிறோம். நாங்கள் எங்கேயும் தப்பு பண்றது இல்லை, எந்த பொருளையும் திருடுறது இல்லை, யாரை குறித்து பொறாமப்படுறது இல்லை. எல்லாமே இதெல்லாம் ஆண்டவர் கொடுத்த கட்டளையின்படி வாழ்றீங்க. ஆண்டவர் சித்தத்தின்படி வாழ்றது என்ன தெரியுமா? எதுனாலும் அவரை கேட்டு செய்யறது, எதுனாலும் சின்ன விஷயம்னா கூட. அதனாலதான் தேவ சித்தன்றத முதல்ல எடுக்கும்போது கசப்பா இருக்கும். முதல்ல தேவ சித்தனால பிடிக்காது. இந்த விஷயம் தெரிஞ்சதுனால தான் ஆபிரகாம் எல்லாத்தையும் வந்துட்டாரு. ஏன்னா இவரு கூட போனா விட்டு வாழ்றாரு, தருவாரா தரமாட்டாரா, விருந்தையா அப்படி போறது, அந்த அவநம்பிக்கை என்னவோ தெரியல எனக்கு. ஆனா தேவ சித்தன்றத ஒவ்வொரு விஷயத்திலையும் கேட்டு கேட்டு செய்யறதுதான் தேவ சித்தம். இந்த விஷயத்துல தாவீது யார் தெரியுமா? அந்த ஒரு விஷயத்துல அந்த சிக்லாக்குன்ற ஊர்ல எல்லாத்தையும் இழந்துருவாங்க. தேவன் கிட்ட போய் கேட்பார், நான் அதை திரும்ப பெற்றுக்கொள்வேனா? நீ போ, பெற்றுக்குவ. கேட்டு கேட்டு செய்யணும் தேவ சித்தத்தை. நம்மளே சில முடிவுகளை நம்ம வாழ்க்கையில் நம்ம எடுக்கிறோம். அது எல்லாரும் எடுக்கிறோம், யாருமே இல்லைன்னா சொல்லவே முடியாது. நம்ம பிள்ளைக்கு வாழ்க்கையில் நம்மளே எடுப்போம், நம்ம வாழ்க்கையில நம்மளே எடுப்போம். ஆனா நான் தேவன் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, ஒவ்வொன்றும் என்னை கேட்டு செய். அப்படின்னு என்னன்னா உங்களை அடிமைப்படுத்தணும்னு சொல்லல. ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க அவரை கேட்டு கேட்டு செய்யும் பொழுது நீங்க கேளாத ஐஸ்வர்யத்தை அவர் தருவார், நீங்க கேளாத சம்பளத்தை அவர் கொடுப்பார், நீங்க கேட்காத எல்லாத்தையும் அவருக்கு கொடுப்பார். நீங்க நினைக்கிறதுக்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் நீங்க என்னத்தை நினைக்கணும், என்னத்தை வேண்டிக் கொள்ளணும் தெரியுமா? தேவ சித்தை என் வாழ்க்கையில நடக்கணும், தேவ திட்டம் என் பிள்ளைகள் வாழ்க்கையில நடக்கணும், என் சன்னதி வாழ்க்கையில நடக்கணும். நீங்க ஒப்பு கொடுத்து இன்னைக்கு ஜோம் பண்ணும்பொழுது உங்க சித்தத்தையும் நிறைவேற்றுவார், அவர் சித்தத்தையும் உங்க வாழ்க்கையை நிறைவேற்றுவார். அப்போ தேவ சித்தம் நிறைவேறணும்னா அழைப்புக்கு பாத்திரமானா இருக்கணும்னா, அழைப்புக்கு பாத்திரனா உண்மை உள்ளவனா இருக்கணும். சரி, இந்த உண்மை உள்ளவன் கடைசியா எங்க நிற்பான் தெரியுமா? வெளிப்படுத்துதல் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசி. இவர்கள் ஆட்டுக்குட்டியானவர்களுடன் யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறவர்களால் அவர்களை ஜெயிப்பார். அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மை உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள் என்றான். ஆமென். என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த அதிகாரம் என்ன பத்தி சொல்லணும்னா, கடைசி காலம் நடக்க போற யுத்தத்தை பத்தி இந்த அதிகாரம் சொல்லும். யுத்தத்தை பற்றி சொல்லும் போது ஒவ்வொரு அரசாட்சியில அவங்க எப்படி இருப்பாங்க, எப்படி கவிழ்க்கப்பட்டு போவாங்க, எல்லாமே அதுல ஒவ்வொன்றா நீங்க வாசி பார்த்தீங்கன்னா இருக்கும்போது கடைசியா ஒரு யுத்தம் நடக்கும் பொழுது ஆண்டவர் எல்லா பூமியின் ராஜாக்கள் எல்லாம் கூடிக்கொண்டு ஆண்டவருக்கு எதிராக நிற்பாங்க. ஆண்டவர் ஈஸியா ஒரே இதில் அவங்க அழிச்சிடுவார். ஏன்னா அவர் ராஜாவும் கர்த்தாதி கர்த்தருமா இருக்கிறார். ஆனா அவரோட கூட இருக்கிற ஒரு 3 கேட்டகரி பீப்புளை தானே பார்க்குறோம். என்னன்னு பாசிக்க, அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உண்மை உள்ளவர்கள். இந்த 3 கேட்டகரியும் யாருன்னா தெய்வ சித்தத்தை செய்யறவனா தேவனோடு இருக்கும். அப்போ தேவன் வரும் பொழுது அவர் எங்கன்னா வராரு, தேவன் வானத்திலிருந்து இறங்கி வராரு. தேவனை எதிர்த்து இவங்களாம் சண்டை போட வராங்க. தேவன் அவங்களை அழிச்சிடுறாரு. அழைக்கப்பட்டவனும் தெரிந்து கொள்ளப்பட்ட உண்மை உள்ளவனும் அவரோடு கூட வரும். அப்போ இந்த இடத்துக்கு தான் உங்களை அழைச்சிருக்கிறார். எங்க அழைச்சிருக்கிறாரு? இந்த இடத்துக்கு உங்களை அழைச்சிருக்கிறார். அதே அதிகாரத்துல 8ஆம் வசனம் வாசி.
நீ கண்ட மிருகம் முன்னே இருந்தது, இப்பொழுது இல்லை. அது பாதாளத்திலிருந்து ஏறி வந்து நாசம் அடைய போகிறது. உலக தோற்றம் முதல் ஜீவ புஸ்தகத்தில் பேரெழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் இருந்ததும் இராமல் போனதும் இனி இருப்பதுமாக இருக்கிற மிருகத்தை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். இந்த வசனையை வாசிக்க சொன்ன தெரியுமா? அதுல ஒரு வார்த்தை வருது, அது ஏறி வந்து நாசமடைய போகிறது. உலகம் தோற்றம் முதல் ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள். ஆண்டவர் உங்களை அப்படி விட்டாரா? நீங்க உலகத்துக்கு வெளியே பாருங்க, சபையை விட்டு வெளியே போய் பாருங்க, எத்தனையோ பேர் இருக்கிறான், அவன் பேரெல்லாம் ஜீவ புஸ்தகத்துல இல்லை. அவனுக்கு இயேசுதான் கடவுள் தெரியும், இயேசுதான் கடவுள் தெரியாது. ஆனா உங்களுக்கு எனக்கு என்ன தெரியும்? அவர் ஒருவரே தேவன் தெரியும். உங்க பேர் எங்க எழுதி வச்சிருக்கிறாரு? ஜீவ புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறாரு. இங்க ஒரு கூட்டம் நிற்குது, உலகம் தோழர் முன்னாடிலேருந்தே அவங்க பேர் இல்லை. ஆண்டவர் உனக்கும் உங்களுக்கும் எனக்கும் தன் பேரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதி வச்சுட்டு 14ஆம் வசனத்துல சொல்லப்பட்ட மாதிரி என்னோடு கூட நீ வா, வந்து இது வரைக்கும் இருந்த இந்த உலகத்துல இருந்த சாத்தானை அழிக்கும்படியான பெரிதான திட்டத்தை உங்க மேலே சித்தத்தை என் மேலே வச்சிருக்கும் பொழுது நம்ம எப்படிப்பட்டவளா இருக்கிறோம்? இந்த கூட்டத்தில் நிற்க போகிறோமா இல்லை அந்த கூட்டத்தில் நிற்க போகிறோமா? நம்ம இன்னைக்கு யோசித்து பார்க்கணும். இது ஒரு எச்சரிப்பு தான். ஏன்னா தேவ சித்தன்றது கஷ்டமாக தான் இருக்கும், கசப்பாக தான் இருக்கும், எடுத்ததும் பிடிக்காது. ஏன் பிடிக்காதுன்னா, ஆண்டவர் முதல்ல உலகத்தை படைச்சி எல்லாத்தையும் கீழ்படுத்தணும்னு சொல்லி கையில் கொடுத்தப்போ அவங்க அதை கீழ்படுத்த தவறிட்டாங்க இல்லையா? அந்த ஆசீர்வாதத்தை இழந்துட்டாங்க இல்லையா? இழந்து போன அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் திரும்ப தரதான் உங்களை என்னையும் பிரித்தெடுத்து வச்சிருக்கிறார். ஆனா அதை சுதந்திரிக்கிறதுக்கு கஷ்டம்தான், சுதந்திரிக்கிறது பிடிக்காதுதான். ஏன் பிடிக்காதுன்னா, நம்ம உலகத்தோட வாழ்ந்துட்டோம்னு சொல்றத விட உலகத்தை நிறைய பார்க்குறோம், உலகத்துக்கிற மனுஷனை பார்க்குறோம், அவன் அப்படி இருக்கிறான் எப்படி இருக்கிறான், அதெல்லாம் தப்பா, அப்படிலாம் இருக்கிறாங்க, அப்படிதான் இருக்கும். உலகம் அப்படிதான் இருக்கும். உலகத்தெல்லாம் திருத்த முடியாது. உலகத்தை நீங்க மாத்திரம் நினைச்சா நீங்க தான் மாறிடுவீங்க. உலகத்தை மாத்திரம் நினைச்சிட்டு யார் போனாலும் மாறி. அதனால்தான் நீங்கள் உலகத்தான் இல்லை, ஆண்டவர் உங்களை வேறு பிரிச்சு வச்சிருக்கிறார். உலகத்தோடு ஒத்த வேஷம் தரிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார். எல்லாவற்றிலும் உங்களை வேறு பிரிச்சு வச்சதே நோக்கம் என்னன்னா, நீ இழந்து போன ஆசீர்வாதத்தை பெரும்படிக்கு அவர் சித்தத்தை செஞ்சாதான் பெற முடியும். அப்போ நம்ம இன்னைக்கு இவ்வளவு நேரம் அந்த வார்த்தைகளை கேட்டோம், எல்லாமே ஒரு விஷயத்தை தான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துது. அவர் சித்தத்தை செய்து முடிச்சுட்டு போகணும். போன வாட்டி மெசேஜில் இயேசுவை குறித்து பார்த்தோம். இயேசுவோட 3 விஷயத்தை பார்த்தோம். தேவ சித்தத்தை செய்வதற்கே நான் வானத்திலிருந்து, தேவ சித்தத்தை செய்வதே என் போஜனம், மரணத்தின் தருவாயிலும் என் சித்தமல்ல என் சித்தமாக்குறது. இந்த 3 நிலையிலையும் நம்ம அப்படிதான் இருக்கணும். இந்த உலகத்துல தேவ சித்தத்தை செய்யறதுக்கு தான் ஆண்டவர் என்னை பிரிச்சு கொண்டு வந்திருக்கிறார். தேவ சித்தத்தை செய்கிறது மாத்திரம்தான் என்னுடைய போஜனம், என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய சித்தம், என்னுடைய எண்ணம். சாகும்பொழுது கூட தேவ சித்தத்தை செஞ்சுட்டு தான் நான் செத்தேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு நம்ம சாகணும். எய்தர் அவர் வருகை முன்னாடி இருந்தாலும் இல்லை நம்ம மரிக்கிற முன்னாடி இருந்தாலும். அதனால இன்னைக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உங்ககிட்ட எதிர்பார்க்குற ஒரு காரியம். அங்கிள் செவ்வாய்க்கிழமை வந்தார் என்கிட்ட, ரிச்சர்ட் நீ சண்டே மெசேஜ் எடு அப்படின்னா. ஓகே அங்கிள் சார். புதன்கிழமை காலையில் எழுந்தேன். எப்பவுமே ஃபோனை எடுத்து பார்த்ததோ பைபிளில் ஒரு வசனம் வரும், எப்பவுமே வசனம் காலையில். நீ போ, நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதே உனக்கு போய். அந்த வசனம் வந்துச்சு. ஆண்டவர் என்னை போய் சொல்லியிருக்கிறார், அவர் பேசுவார். நேற்று நாளைக்கு போய் பிரசங்கிக்க போகிறோம் அப்படின்றதுக்காக நான் எங்கள் அக்கா ஒய்ஃப் 3 பேரும் வீட்டில் ஜெபம் பண்ணும்போது ஜெபத்தை ஆரம்பித்து ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணி முடிச்சு இந்த வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணுறாங்க. நீ போ, நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன். அப்போ ஆண்டவர் நமக்கு போதிக்கிறார். என்ன போதிக்கிறார்னா, என் ஜனமே என் சித்தத்துக்கு செவி கொடு, என் சித்தத்தை உன் வாழ்க்கைகளுக்கு விட்டு கொடு, உன் சுய சித்தத்தை செய்யாத. நீயா உன மனசுல நினைச்சுக்கிட்டு அதன்படி ஓடாது. என் கிட்ட அமர்ந்து காத்துரு, என் கிட்ட காத்துரு, நான் வெளிப்படுத்தணும். 1 சாமுவேல் கடைசியா 1 சாமுவேல்
3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாய் இருந்தது. பிரத்யட்சமான தரிசனம் இருந்ததில்லை. எப்போதும் சாமுவேல் இருக்கிறாரு, தேவனுடைய சந்நிதியில் இருக்கிறாரு. ஆனா வசனம் என்ன சொல்லுது? ஆண்டோட வார்த்தை அபூர்வமா இருந்தது, பிரத்யட்சமான தரிசனம் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் இல்லை. ஆண்டவர் வந்து தான் சித்தத்தை தான் விருப்பத்தை ஒருத்தங்கிட்ட பகிர்ந்து கொள்கிற மாதிரியான ஒரு ஆள் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா எந்த ஒரு பிரியவனும் அங்க இல்லை. ஆண்டவர் யாரை தேடுறாரு? சாமுவேலை தேடுறாரு, ஒரு குழந்தையை தேடுறாரு. 11ஆம் வசனம் வாசி. அதே அதிகாரம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இதோ நான் இஸ்ரவேலில் ஒரு காரியத்தை செய்வேன். அதை கேட்கிற ஒவ்வொருவருடைய இரண்டு காதுகளிலும் அது தொனித்துக் கொண்டிருக்கும். கர்த்தர் சாமுவேலுடனே பேசுறார் நோக்கி. சாமுவேல் அப்ப யாருதான்? குழந்தைதான், வளர்ந்த பையெல்லாம் கிடையாது. என்ன அர்த்தம் தெரியுமா? பெரியவங்க யாருமே இல்லை. தேவ சித்தத்துக்கு செவி கொடுக்குற ஒரு ஆளும் இல்லை. ஆண்டவர் யாருக்கிட்ட கடைசியா வராரு? ஒரு குழந்தைகிட்ட வராரு. நான் இதை செய்ய போறேன்ப்பா, இதை நான் செய்ய போறேன்ப்பா, தேசத்துல செய்ய போறேன்ப்பா, நீ கேளு. ஆண்டவர் தான் இருதயத்தை பகிர்ந்துக்கு ஆள் இல்லாம ஒரு குழந்தைகிட்ட போறாரு. அடுத்து 19ஆம் வசனம் வாசிங்க. சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனுடைய கூட இருந்தார். அவர் தன்னுடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒற்றையாகிலும் தலையிலே விழுந்து போகவிடவில்லை. இதுக்கப்புறம் சாமுவேல் வளர்றாரு. அதுக்கப்புறம் தான் வளர்றாரு. கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ஆனா சாமுவேலுக்கு ஒண்ணு தெரிஞ்சிச்சு, யாருமே ஆண்டவருக்காக இல்லை. நானும் இல்லைன்னா ஆண்டவர் எங்க போவாரு? ஆண்டவர் அவனோடு இருந்தாருன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஆண்டவர் தன்னோடு பேசினார் இல்லையா? ஆண்டவர் சித்தத்தெல்லாம் செஞ்சான். அந்த சின்ன வயசுல இருந்தே செஞ்சதுனாலதான் ஆண்டவர் அவனோடு கூட இருந்தார். இன்னைக்கு வர்ஷிப் மெசேஜ் என்ன? ஆண்டவர் கூட இருப்பார். சித்தத்தை செய்யறவங்க கூட தான் இருப்பார், சித்தத்தை நிறைவேற்றுறவங்க கூட தான் இருப்பார். அது குழந்தை, வயசானவன், பெரியவன் பார்க்க மாட்டார். யார் செய்யறானோ அவன் கூட இருப்பார். ஆண்டவர் இன்னைக்கு உங்ககிட்ட நீங்க அதை எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அதிகாரத்தோடு சொன்னாலும் அவர் உங்ககிட்ட கெஞ்சி கேட்கிறாரோ அவர் சித்தத்தை செய்யும். அவர் விருப்பத்துக்கு உங்க வாழ்க்கையை இறங்குவாங்க. நான் ஏன் இந்த திரும்ப திரும்ப இந்த வார்த்தையை சொல்றேன்னா, தேவ சித்தத்தை செய்யாமல் என்னை நோக்கி கர்த்தாவேன்றவன் அதுல பிரவேசிப்பது இல்லை. நம்ம இங்க வந்து உட்காரத்து, மெசேஜ் கேட்கறது, ஆண்டவருக்காக காரியங்களை செய்யறது, உபவாசித்து ஜெபிக்கிறது எல்லாமே எங்க போனோம் தான்? அவரோடு கூட இருக்கணும்னு தான். அதுதான் நம்ம டெஸ்டினிக்கு, அதுதான் நம்மளுடைய எல்லை. அங்கதான் நம்ம போகணும். அதுக்கு ஒரே ஒரு காரணம், நீங்க அவர் சித்தத்தை செய்ய இன்னைக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. இது வரைக்கும் என் சுயசித்தில் எதனால நான் செஞ்சிருக்கிறேன்னா யோசித்து பாருங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில, பர்சனல் வாழ்க்கையில விட்டுருங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில ஏதாவது நான் என் சித்தத்துக்கு செஞ்சிருக்கிறேன்னா இன்னைக்கு விட்டு கொடுக்குறேன்ப்பா, எனக்கு வெளிப்படுத்துது. இந்த இடத்துல சாமியில கூப்பிடுறாரு, அவங்ககிட்ட வெளிப்படுத்துறார். இதெல்லாம் நான் செய்ய போறேன்னு அவங்ககிட்ட பேசுறார். அப்போ நீங்க தேவ சமூகத்தை விட்டு கொடுக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமா உங்களுக்கு கொடுக்கிற காரியத்தை உங்களை குறித்து என்ன செய்யணுமோ அதை பேசுவார். உங்க பிள்ளைகளை குறித்து என்னவோ அதை உங்ககிட்ட பேசுவார். உங்க சன்னதி, உங்களுக்கு அடுத்து வரப்போற சன்னதி இப்படிதான் உன் ஜனம் இருக்கு, உங்களுடைய எதிர்காலம் இருக்க போதுன்னு சொல்லுவார். தேவன் யாரு? வரும் காரியத்தை என்னிடத்தில் கேளுங்க, நான் வெளிப்படுத்தி சொன்ன தேவன். அப்போ நீங்க கேட்கணும்னா விட்டு கொடுக்கணும். அப்போ விட்டு கொடுக்கணும்னா ஃபுல்லா ஆண்டவருக்கு நீங்க சரண்டர் பண்ணணும். ஆண்டவரே, என்னை குறித்து என்னப்பா செய்ய சித்தமா இருக்கிறேன். இதை தெரிஞ்சதுனாலதான் யாரு போறாரு, எதிர்க்க போறாரு. என்னை உண்மை உள்ளவன் என்று சொன்னால் என்ன பண்றாரு? நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானே. உடனே ஆண்டவரே என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன், உடனே சரண்டர். அந்த மாதிரி ஆண்டவர்கிட்ட எதிர்பார்க்கிறேன். வார்த்தை வரும்போதே அதை பிடித்துக் கொள்ளும். வார்த்தை வரும்போதே அதை இறுக்கமா பிடிச்சுக்கணும். அப்புறம் நம்ம 42 வருஷம் ஆச்சு, நீ உண்மை உள்ளவன்ற சாட்சி பெற. ஆனா தாவீது அப்படி பண்ணல. கட்டளை எல்லாத்தையும் கீழ்ப்படிஞ்சார். அதனால தாவீது கிடைச்ச ஆசீர்வாதம் பெருசு. உலகத்துல அப்படி என்ன சொல்றது, அப்படியாப்பட்ட வார்த்தைய அதுக்கு முன்னாடியே கொடுக்கல, அதுக்கு பின்னாடியே கொடுக்கல. அவனுக்கு அவர் பொய் சொல்லவே இல்லை. பொய் சொல்றதுன்னு என்ன அர்த்தம்? மறைக்கவே இல்லை. அவன் கேட்ட எல்லாத்தையும் சொல்லுவார்.
அப்படியாப்பட்ட ஒரு சந்நிதியிலிருந்து தான் அவர் வந்தாரு. இயேசுக்கு என்ன பேரு? தாவீதின் குமாரன். அப்படியாப்பட்ட ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஸ்தானத்தை அவன் பெற்றுக்கிட்டான். ஒரே காரணம், கட்டளையிட்ட எல்லாத்தையும் செஞ்சான். இன்னைக்கு ஒப்பு கொடுங்க, மாற ஒப்பு கொடுங்க. ஆண்டவரோட வாழ்க்கையில இந்த சபையை குறித்து, உங்க வாழ்க்கையை குறித்து, உங்க பிள்ளைகளை குறித்து, இனி வரப்போகிற காரியங்களை குறித்து, உங்க எல்லாரையும் இந்த இடத்துல கூட்டி ஒரு இடத்துல உட்கார வச்சு, தொழுதுக்குள்ள வச்சு, ஒவ்வொரு வாரமும் வார்த்தைகள் கொடுத்து, எது பாவம், எப்படி இருக்கணும், எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, ஒவ்வொரு வாரம் அங்கிள் கூட சொல்லுவாங்க. ஒவ்வொரு வாரம் ராபோஜனம் இருக்கும்போது நீ ஒரு பாவத்தை விட்ட, அடுத்த வாரம் ஒரு பாவத்தை விட்டு, அப்படி மனம் திரும்பி உங்களை கொண்டு வர வச்சதுக்கெல்லாம் காரணம் என்ன? அவர் சித்தத்தை செய்ய, அவர் விருப்பத்தை நிறைவேற்ற, அவருக்காக வாழ. இன்னைக்கு நீங்க ஒப்பு கொடுங்க, மாற ஒப்பு கொடுங்க. ஜெபம் பண்ணலாமா? ஒரு நிமிஷம் அமைதியா, நான் எதெல்லாம்ப்பா விட்டு கொடுக்கணும், உங்க சித்தத்தை செய்ய நான் எதெல்லாம் எனக்குள்ள இருந்து விடணும், எதை விட்டு கொடுக்கணும், எனக்கு வெளிப்படுத்துங்கப்பா. என் குடும்பத்தை குறித்து எனக்கு தயவாய் வெளிப்படுத்துங்க, என்னை குறித்து வெளிப்படுத்துங்க, என் மனைவியை குறித்து, என் கணவனை குறித்து, என் பிள்ளைகளை குறித்து, என் ஊழியத்தை குறித்து அப்பா எங்களுக்கு நீங்க இன்னைக்கு வெளிப்படுத்தணும்ப்பா. நாங்க என்ன செய்ய சித்தமாய் நீ இருக்கிறீர் என்பதை எங்களுக்கு வெளிப்படுத்துங்கப்பா. அப்பா உங்க சித்தத்தை செய்து முடிக்கிறது தான் எங்க போஜனமா இருக்கணும், எங்க விருப்பமா இருக்கணும். அப்பா எங்க சுய சித்தத்தை செய்கிறது இல்லப்பா. இன்னைக்கு 5 பேரை பார்த்தோம்ப்பா, ஆதாமுவால பார்த்தோம், நீங்க துரத்தி விட்டீங்க, திரும்ப வருவாங்கன்ற நம்பிக்கையில அமைச்சிங்க, வரவே இல்லை. காயின் அவனா ஓடி போயிட்டான். நோவா ஆண்டவரே உங்க சித்தத்தை செஞ்சாரு, ஆனா பூமியிலிருந்து போன சாபம் அவர் வாயிலிருந்தே திரும்பி வந்துருச்சப்பா. ஆனா ஆண்டவரே ஆபிரகாம் ஆண்டவரே ஒவ்வொரு விஷயத்திலையும் தன் சுய சித்தத்தெல்லாம் செஞ்சாரு. ஆனா 42 வருஷம் கழிச்சுதான் ஆண்டவருக்கு கிட்ட நற்சாட்சி பெற வேண்டியதா இருந்தது. காரணம் சுய சித்தம் சுய முயற்சி ஆண்டவரே. ஆனா தாவீது அப்படி இல்லப்பா, தனக்கு கட்டளையிட்ட ஒன்றிலும் அவனப்பா விழல, எல்லாத்தையும் செஞ்சான். பச்சைபாலிடத்தில் செஞ்ச பாவத்தை தவிர்த்து அவன்கிட்ட ஒரு குறையே இல்லைன்னு உங்ககிட்ட இருந்து சாட்சி பெற்றோம்ப்பா. நாங்க அப்படியா இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நாங்க அப்படியா இருக்கணுமே, நீ கட்டளை இருக்கிற ஒவ்வொன்றையும் நாங்க செய்யணுமே அப்பா. இன்னைக்கு எங்களுக்கு அப்பா எங்களை குறித்து என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் எங்களுக்கு வெளிப்படுத்துங்கப்பா. இந்த இடத்த விட்டு நாங்க போகும்பொழுது உங்க சித்தத்தை பெற்றுக்கொண்டவர் ஜனங்களாய் நாங்க போகணுமேப்பா. வெறுமையா நாங்க போகக்கூடாது. நீங்க சொன்னீங்களே, நான் உன் வாயோடு இருந்து நீ பேசுறதே உனக்கு போதிப்பேன்னு சொன்னீங்களே அப்பா. நீங்க பேசி இருக்கிற இந்த காரியம் இருதயங்கள் அப்பா எழுதப்பட்டப்பா 100ஆய் பலன் கொடுக்க கிருபை கொடுங்கப்பா. எங்களை தரை மட்டும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். உங்க சித்தத்தை எங்க வாழ்க்கையில நிறைவேற்றுங்க. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்.